உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒருத்தருடைய இறப்பை துல்லியமா சொல்ல முடியுமா? ஆக்யூரேட்டா நம்ம பண்ணோம்னா அந்த சந்திரன் வச்சு ராகு கேது வச்சு அவங்க எப்போ இறப்பாங்கன்னு கரெக்டாக சொல்லிடலாம். கண்டிப்பாக சொல்லிடலாம். 2019-23 நடக்க போகிறத 2008 கணிச்சிட்டேன். மன அமைதியாக இருக்கும் போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நடக்க போகிறது எதுன்னு தெரியும். மிருகங்களுக்கு ஒரு எர்த்குவேக் வரப்போதோ, ஒரு புயல் வரப்போதோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்போ கரெக்டாக ஒரு ஆளுக்கு நான் ஜாதகம் சொல்ல போனால் நான் பஞ்சாங்கமே பார்க்க வேண்டியதில்லை. கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு ஒரு 5 கிரகத்தோட ஞாபகம் இருக்கும். நீ யார் இது சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் அறிவியல் ஆதாரத்தோட ஜோதிடம் உண்மை அப்படின்னு இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்குள்ளே உலகம் பிரச்சனை வராமல் இருந்துச்சுன்னா நான் அதை ப்ரூவ் பண்ணிடுவேன். இப்போது இந்த ஒரு நுண்ணுயிரிலிருந்து ஒரு மனித குலத்தை அதை கண்ட்ரோல் பண்ணுறதே கிரகங்கள் தான். எல்லாரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் நம்ம ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன ஒரு துகள் தான். ஜோதிடம் மனுஷன் நம்மனுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் உலகத்தை காப்பாத போதுன்னு நான் 100% சொல்லுவேன் மேடம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் விஜய் ரிஷி அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அவர் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தார், எப்படி பிறந்தார், அதே மாதிரி அவருடைய போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்ய பாவம் செஞ்சது, இது எல்லாமே ஜாதகத்தில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிகழ்காலத்திலையும் அவர் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒருத்தருடைய ஜாதகம் வச்சு நம்ம கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருடைய இறப்பை சொல்லக்கூடாது, அவர் இதனாலதான் இறக்க போறாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது யாரு ஜாதகம் பாக்குறாங்களோ அவங்களுக்கு கர்மா சேரும் அப்படிங்கிறத சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மையாவே இது எல்லாத்தையும் துல்லியமா சொல்ல முடியுமா? அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஜோதிடம் பாக்குறவங்க தொழில் டாக்டர் தொழில் மாதிரி தான். நீங்க முதலே சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி டாக்டர் யாருக்கும் ஒரு நோய் இருந்தா சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது மாதிரி இது இறப்பு விஷயங்கள் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு கண்டம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லி முடிச்சுருவாங்க. பட்டு ஆக்யூரேட்டாக நம்ம பண்ணோம்னா அந்த சந்திரன் வச்சு ராகு கேது வச்சு அவங்க எப்போ இறப்பாங்கன்னு கரெக்டாக சொல்லிடலாம். கண்டிப்பாக சொல்லிடலாம். அது நிறைய பேர் கணிச்சிருக்காங்க. அதே தான் அந்த சித்தர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஜீவ சமாதி அடைவாங்க. அது ஜீவ சமாதி அடையும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த சந்திரன் எங்கே ஃபுல் மூன் நியூ மூன் பக்கத்தில் தான் இறப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக பார்த்துருப்பீங்க. அதாவது நியூ மூன் அப்போ, அதாவது அமாவாசை அப்போ பெண்கள் இறப்பாங்க அதிகம். பௌர்ணமி அப்போ ஆண்கள் இறப்பாங்க. நீங்கள் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை அப்போ தான் இறப்புகள் இருக்கும். கண்டிப்பா அந்த வளர்பிறை தேய்பிறை அப்போ இறப்புகள் விதம் அதிகமா இருக்காது. இல்ல இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த ஊடல வர்றதுக்கு ரொம்ப கம்மி நடக்கும். டெத்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுல கொஞ்சம் மேக்சிமமா நடக்கும். அந்த பௌர்ணமியை வச்சே சொல்லுவாங்க. அது இப்போ இது வேதிக்கில் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. வெஸ்டர்ன்ல அந்த பௌர்ணமி நியூ மூன் வச்சு சொல்லிடலாம். ராகு கேது பொசிஷன் வச்சும் சொல்லிடலாம். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஐசியூவில் இருக்காங்க, இவங்களுக்கு எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு. ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயசு 90 வயசு கொஞ்சம் கஷ்டம். அது போயிடலாம். பட் 60 வயசு 70 சொல்லியிருக்காங்க. நான் அந்த சந்திரனை வச்சு சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் கண்டினியூ பண்ணணுமா இல்லை அப்படின்னு டாக்டர்ஸே சொல்லுவாங்க. பட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. பட் ஜாதக ரீதியாக கண்டிப்பாக சொல்லலாம் மேடம். ஆக்யூரேட்டாக நம்ம எந்த தேதி டைம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த லக்னம் மாறுறது எல்லாம் வச்சு கண்டிப்பாக சொல்லலாம். அது
ஓகே. அதே மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு அவருடைய லைஃப்ல நடக்கிறது மட்டும் இல்லாமல் பொதுவாக காமனாக உலகத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் கூட ஒருத்தருக்கு கனவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களுமே வந்து ஆக்சுவலாக அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரிடிக்ஷனில் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ ரீசெண்டாக 2024 வந்து உலகம் அழிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சித்தர்களும் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுது? அதான் நான் வந்து மெயினாக வந்து கொஞ்சம் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்கணும். அது போக கிரக ரீதியாக தான். கிரக ரீதியாக நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2019 23 நடக்க போகிறத 2008 கணிச்சிட்டேன். அது சனி குரு சேர்க்கை வந்துச்சு, கும்பராசியில் வந்துச்சு. அப்புறம் யுரானஸ்ங்கிற கிரகம் வந்து சதக்கம் 90 டிகிரிஸில் ரிஷபத்தில் வந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு கஷ்டமான இது. எப்பயுமே கிரகங்கள் இந்த பாதிப்பு கிரகங்கள் வந்து சதக்கமாக வந்தால் நான் வந்து பார்த்துருக்கேன் ஏதாவது விளைவுகள் நடக்கும். டெத்து கூட அந்நேரம் நடக்கும். ராகு கேதுக்கு வந்து செவ்வாயும் சனியும் வரும்போது சதக்கம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும், வெஸ்டர்னில் 90 டிகிரிஸ் அப்படின்பாங்க 90 அப்படி. ஸோ இப்போ உங்கள் கேள்விக்கு வரணும்னா, அதாவது கிரக ரீதியாக சொல்லலாம். அது போக நம்ம வந்து இன்ட்யூஷனை வச்சும் சொல்லலாம். இப்போ வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து 6 அறிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம மிருகத்துலேருந்து தான் வந்தோம். ஆனால் நம்ம மைண்டில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு டேப் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ பேசிட்டு இருந்தாலும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். இதே இது அப்படி நீங்கள் கீழே இன்னொரு மிருகத்துக்கு வாங்க. சரி, நாய்க்கு வருவோமே. நாய் வந்து அது பேசாது, அமைதியாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன அலைகள் கம்மி, என்ன அலைகள் கம்மி. ஸோ அதுக்கு இன்ட்யூஷன் கூட. மன அமைதியாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தில் நடக்க போகிறது எதுன்னு தெரியும். ஸோ நாய்கள் மிருகங்களுக்கு வந்து அதனால் ஒரு எர்த்குவேக் வரப்போதோ, ஒரு இது புயல் வரப்போதோ எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க மனநிலை அமைதியாக இருக்குது. ஸோ இந்த சித்தர்கள், அப்புறம் இந்த மெடிடேஷன் பண்ணுறவங்க, அது போக ஞானிகள் எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன அலைகள் கம்மி ஒருநிலைப்படுத்துவாங்க. நம்மளுக்கு 1000 தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம், இது அதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மனநிலை ஒருநிலைப்படுத்தும் போது நம்ம வந்து அப்படி பிரபஞ்சத்தோட ஒன்றிணைகிறோம். அந்நியாரம் அதுதான் அந்த சைக்கிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நம்ம எனர்ஜி வைப்ரேட் ஆகி அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு துல்லியமாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஒரு அவங்க இன்ட்யூஷன் சொல்கிறது வந்து அது நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தப்பாக கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நம்மலாம் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து மனிதர்கள் தான். மனிதர்கள் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் மனிதர்கள் தான், மனிதராக பிறந்திருக்கும். அந்த என்ன அலைகள் டிஸ்டர்ப் ஆகும்போது தப்பாக கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் ஒன்றிணைச்சு வரும்போது மிருகங்கள் எப்படி கணிக்குதோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டேஞ்சர் வர்றது இதெல்லாம் அந்த மாதிரி. அதுவும் அவங்க வந்து காலச்சக்கரமும் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து காலச்சக்கரம் தெரியாமல் இந்த ஞானிகள் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த கிரகம் இங்கே இருக்குது என்ன அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வருஷம்தான் இது ஜாதகமே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ கரெக்டாக ஒரு ஆளுக்கு நான் ஜாதகம் சொல்ல போனால் நான் வந்து பஞ்சாங்கமே பார்க்க வேண்டியில்லை. கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு ஒரு 5 கிரகத்தோட ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த ஞானிகள் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க எந்த இடத்துல கிரகங்கள் இருக்குது அப்படின்னு ஞாபகம். இது ஒரு மேத்ஸ் தான், ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு இதுக்கு மேத்ஸ் தான். ஸோ அந்த ஞாபகத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதை என்ன சொல்ல வரேன்னா அந்த சைக்கிக் எனர்ஜி வச்சு கணிக்கலாம். அது மாதிரி கணிக்கலாம். அதே மாதிரி இப்போ 2024 ப்ரெடிக்ஷன் அப்படின்னா இது ரொம்ப டேஞ்சரான ஒரு இயர். எல்லாருக்குமே ஆபத்து வரக்கூடிய ஒரு இயராக இது இருக்கு. ஸோ நிறைய தீவுகள்லாம் வந்து அழிய போகுது, நிறைய மக்கள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ இதனால வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 2012 வந்து மாயன் கேலண்டர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தோடனே பல நாடுகள் வந்து தங்களுடைய மக்களை வந்து பாதுகாக்கணுங்கிற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஸோ உலகம் அழிய போகுது, ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. சரி, இது உண்மையாவே, ஏன்னா 2012 அப்படி ஒரு அசம்பாவிதம் எதுவுமே நடக்கல. சரி, இதுவும் ஒரு வதந்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது எல்லாருக்குமே. இது உண்மையாவே வதந்தியா இல்ல உண்மையாவே நடக்குமா? கிரக ரீதியா சொல்லணும்னா 2026 வரைக்கும் என் கணிப்பு படி, மற்ற ஜோதிடர்கள் படி சென்சிட்டிவான டைம் மேடம். அதாவது இப்போ வந்து சென்சிட்டிவான டைம்னு நான் எதனால் சொல்கிறோம்னா
எல்லா பாதிப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாதிப்பு கூடி குறையும் அது மாதிரி. இப்போ வந்து ஒரு டெய்லி ஒரு பிரச்சனை இருக்குது, டெய்லி ஒரு வார் ஆரம்பிக்குது, ஒரு எர்த்குவேக், அது வந்து அப்படி சின்ன அப்படி கவ் மாதிரி போய்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேவ் மாதிரி போய்கிட்டே இருக்கும், இது அப்படி போய்கிட்டே இருக்கும். இது வந்து கிரக ரீதியாக கூடி அப்படி குறையும். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து 3rd World Warல இருக்கிறோம். இப்போ 3rd World War 2019 ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் வந்து எக்கனாமி, அன்னொரு நாட்டு எக்கனாமியை உழப்புறாங்க. இல்லைன்னா இப்போ வந்து கப்பல் போகிறத தடுக்கிறாங்க. அந்த மாதிரி கொரோனா பரப்புறதே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்டது, இது பயோ வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சென்சிட்டிவாக அந்த கையாக ஒரு டக் 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 டக்குன்னு இது கூடிக்கிட்டே போகிற விஷயங்கள் வந்து இது யுரேனஸ் வச்சு சொல்லணும்னா, நான் அதே தான், அந்த வேர்ல்டு வார் வந்து 1939 ஆரம்பித்து 48 தான் முடிஞ்சிச்சு. அந்த 7 வருஷமும் 7-8 வருஷமும் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு. இப்போ வந்து வார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் மாதிரி தான் மேடம், ஒரு செல் ஆரம்பித்து அப்படி பரவுறது தான். இப்போ வந்து அங்கே பார்த்திங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா ஆரம்பிச்சது, அடுத்து அப்படி மிடில் ஈஸ்ட்டுக்கு வருது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பரவிக்கிட்டே போகும். இதே தான் இது உலகப்போர், 2ஆம் உலகப்போரும் அப்படி தான் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஐநா சபை ஒன்றுன்னு ஆரம்பித்தாங்க, அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இது வந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லலாம் மேடம். அதாவது இப்போ நம்ம கையில் ஒரு இடத்துல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம், நம்ம வாட்டுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏன்னா மற்ற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு கார்னரில் ஒரு போர் நடந்துச்சுன்னா நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். பதற்ற நிலை அங்கே இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு எல்லாரும் நம்ம வேலைகள் பார்த்துட்டு இருக்கணும். அதனால் பயப்படுறதுக்குன்னு சொன்னோம்னா பதற்ற நிலை இருக்கும். பார்த்தீங்கன்னா கொரோனா ஆரம்பிச்சுலேருந்தே 2019 ஒரு அன்சர்டன்டின்னு சொல்லுவாங்க, தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அதாவது ஒரு கம்பெனிஸே வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு அந்த ஒரு இதிலே இருக்குது, ஸ்டேபிளான நிலையில இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 2019க்கு இருந்த உலகமும் 19க்கு அப்புறம் இருக்கிற உலகத்துக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் கிரக நிலை, கிரகத்தால் தான் இந்த மாதிரி ஆகுது. அதை மட்டும் மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, வந்து கிரகத்துக்கு ஒன்றுபட்டு செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா உலக சமாதானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக இந்த போர் எல்லாமே வந்து நிப்பாட்டலாம் கண்டிப்பாக. உலக பாதையே, மனிதகுல பாதையே மாற்றி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீ யார் இதை சொல்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து அறிவியல் ஆதாரத்தோட ஜோதிடம் உண்மை அப்படின்னு இன்னும் ஒரு 2 வருஷத்தில், ஒரு வருஷம் 2 வருஷம் அதுக்குள்ளே உலகம் பிரச்சனை வராமல் இருந்துச்சுன்னா நான் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன். சயின்டிஸ்ட்லாம் இப்போ எந்த வழியில் சொல்லறதுனே தெரியல. ஏன்னா ஜோதிடர்கள் பழசை மாற்ற மாட்டேங்கிறாங்க, சயின்டிஸ்ட் வந்து ஜோதிடத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் மீடியா மூலமாக ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருவோம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் மேபி நான் வந்து ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போய் லெக்சர் கொடுக்கலான்னு வச்சுட்டு, அதாவது ஒரு சயின்ஸ்லான்னு இருக்கிறதுல தானே இப்போ ஜோதிடம் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. அது போக கணிப்புகள் தப்பாக வருது. அப்படி பார்த்தீங்கன்னா கணிப்புகளில் வந்து தப்பு நடக்கும் மேடம். அதாவது நம்ம வந்து ஹியூமன்ஸ் தான். இப்போ வந்து நான் நிறையா உதாரணத்தில் சொல்லியிருக்கேன், வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் இது வந்து ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். இப்போ இன்றைக்கி வந்து மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் குடை எடுத்துகிட்டு போவீங்க, இல்லைன்னா காரில் போவீங்க, இல்லைன்னா ஆட்டோவில் போவீங்க, அது மாதிரி. பட் மெட்ராஸில் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் செங்கல்பட்டோ அல்லது தாம்பரம் அங்கே பெஞ்சாலும் அது மழை தானே, மழை தான் அது. அதனால் ஒரு ப்ரிடிக்ஷன் சயின்ஸ் வந்து எப்போ கரெக்டாக இன்புட் டேட்டா போடுறோமோ அவுட்புட் டேட்டா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஃபவுண்டேஷனை கரெக்ட் பண்ணாங்கன்னா ஜோதிடம் 90% வரைக்கும் கணிக்கலாம் மேடம். ஓகே. ஸோ பொதுவாக வந்து நிறைய சயின்டிஸ்ட் வந்து விஞ்ஞானம் வந்து எவ்வளவோ வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே பூமியில் இருந்துட்டு நம்ம பல்லாயிரக்கணக்கான தூரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் என்ன, விண்மீன்கள் என்ன அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னமும் இந்த ஜோதிடம், பஞ்சாங்கம் இதையே வச்சுட்டு இருக்கீங்களே, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இப்பெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயமா இருக்குன்னு பல பேர் வந்து யோசிப்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமும் ஸோ இந்த பஞ்சாங்கம், ஜோதிடம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமா? அதான் மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடர்கள்ட்ட எப்போ போவாங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா போவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு புதுசாக முடிவெடுக்கணும்னா போவாங்க, அடுத்தது கல்யாணம் அந்த மாதிரி தான் போவாங்க. ஜோதிடம்னே பார்க்காதவங்களும்
வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நேரம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நேரம் உண்டு. நான் 2.5 வருஷமாக இந்த மாதிரி மீடியாவுக்கு வரணும்னு ட்ரை பண்ணேன். இப்போ 2.5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் சான்சஸ் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. ஸோ அந்த டைமிங் பார்க்குறதுக்கு தான் ஜோதிடம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து உலக ரீதியாக இருக்கலாம், அல்லது ஒருத்தங்க தனி மனிதன் வாழ்க்கையாக இருக்கலாம். நம்ம எவ்வளோ தான் நீங்கள் சொல்கிறீங்க, எவ்வளோ தான் அட்வான்ஸாக போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க, சயின்டிஃபிக்காக போயிட்டோம்னு சொல்கிறீங்க. மனுஷன் வந்து சண்டை போடுறதை நிப்பாட்டியிருக்காங்களா? வெளி கிரகத்துலேயும் போய் சண்டை போடுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜோதிடம் வந்து நம்ம லைஃப்பில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதே அதுதான் மேடம். அதாவது இப்போ இந்த ஒரு நுண்ணுயிர்லேருந்து ஒரு மனுஷனை, மனித குலத்தை அதை கண்ட்ரோல் பண்ணுறதே கிரகங்கள் தான். எல்லாரும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் நம்ம ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன ஒரு துகள் தான். நிறைய சயின்டிஸ்டே சொல்லியிருக்காங்க, இந்த பூமியில் பிறந்துட்டு நம்ம வந்து ஈகோவால் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. பட் இந்த கிரகம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ வந்து இறைவன் பற்றியும் டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, இது நிறையா வட்ட நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிய வைக்கணும் முடியும்னா, நம்ம பிளட்டில் வந்து ஹீமோகுளோபின் ஒன்று இருக்குது. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஹீமோகுளோபின் அது இரத்த அணுக்கள். அது வந்து ரொம்ப மைன்யூட். அது என்ன பண்ணுது, அதை வந்து ஒரு ஸ்விக்கி டிரைவராக எடுத்துக்கோங்க, அல்லது ஜொமேட்டோ டிரைவராக எடுத்துக்கோங்க. அதோட வேலை என்ன, நேராக போகுது, சர்றன்னு போகுது, நம்ம லங்ஸுக்கு போகுது, நுரையீரலில் போய் ஆக்சிஜன் எடுக்குது, அப்படியே போய் வேறு செல்லுக்கு டெலிவர் பண்ணுது. அது ஒரு ஸ்விக்கி டிரைவர்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த நுண்ணுயிர் ஹீமோகுளோபின் கடவுள்னா யார் அப்படின்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடவுள்னா யார் அப்படின்னு அது மாதிரி நம்ம மனிதம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன துளியாக இருந்து நம்ம கடவுள் யாருன்னு. பட் நம்ம ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்தில் நம்ம ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கோம். எப்படி அந்த இது போதோ, சாப்பாடு போட்ட உடனே என்சைம்ஸ் வந்து கட் பண்ணி கொடுக்கும், அதெல்லாம் ஒரு மனுஷனாக நினச்சிக்கோங்க. அது மாதிரி இப்போ பூமியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய ஒரு சிஸ்டத்தில் நம்ம இது சூரிய மண்டலம், பிரபஞ்சம், அதில் நம்ம வாட்டுக்கு பிறக்கிறோம், செய்வோம், அதுக்கப்புறம் மறைவோம், திரும்ப வருவோம், மறைவோம், அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அது ஜோதிடம் வந்து மனுஷன் நம்மனுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுதான் உலகத்தை காப்பாத போதுன்னு நான் வந்து 100% சொல்லுவேன் மேடம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். அதுவும் இல்லாமல் சயின்டிஃபிக்காகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, ஒரு சயின்டிஸ்ட்டை நம்ம என்ன ஜோதிட பற்றி கேட்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்ல இல்லை, ஜோதிடம் பற்றியும் சயின்ஸ் பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. சில விஷயங்கள் நம்ம இன்ன வரைக்குமே ப்ரூஃப் பண்ண முடியாத ஒரு கட்டத்துல தான் நம்ம இருக்கோம். அதுக்கான வளர்ச்சிகள் வந்து அடுத்தடுத்து இருந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் ப்ரூஃப் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயமும் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு நேர்காணலுக்காக எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொன்னதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.